ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் பலவிதம். நான் மாலதி முருகன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த தோரணம் பின்னலாம். இந்த தோரணம் பின்னுறதுக்கு வந்து 2 கலரில் நூல் எடுத்திருக்கேன். 2 கலர் நூலுமே 4 ப்ளை நூல் தான் எடுத்திருக்கேன். இது 2 ப்ளைலையும் பின்னலாம். வெள்ளை பாசி கொஞ்சம் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். குரோசியா வந்து 12 நம்பர் குரோசியா எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே பட்டியை பின்னி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஒவ்வொரு லைன்லேயும் 13 டபுள் குரோசியா பின்னிருக்கேன். இதில் மொத்தம் 83 டபுள் குரோசியா லைன் வரைக்கும் பின்னிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு தேவையான அளவுக்கு பட்டி பின்னி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பட்டி பின்னி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் மொத்தம் நான் 83 டபுள் குரோசியா லைன் வரைக்கும் பின்னிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூவை பின்ன ஆரம்பிக்கலாம். நூலை ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கார்னரில் இந்த டபுள் குரோசியா பின்னி இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்னரில் இதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ செயின் 1 2 3 4 இப்போ டபுள் குரோசியா பின்னணும். இந்த 2 டபுள் குரோசியாவுக்கு மிடில் இந்த செயின் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்த்தீங்களா, இந்த 2 டபுள் குரோசியாவுக்கு மிடில் இந்த செயினில் ஒரு ஹாஃப் டபுள் குரோசியா, இப்போ 2 செயின், இப்போ இந்த குரோசியாவுக்கு மிடில் ஒரு ஹாஃப் டபுள் குரோசியா, இப்போ 2 செயின், இந்த டபுள் குரோசியா செயினில் ஒரு ஹாஃப் டபுள் குரோசியா, ரெண்டு செயின், இந்த டபுள் குரோசியாக்கு மிடில் ஒரு ஹாஃப் டபுள் குரோசியா, 2 செயின், இந்த 2 ஹாஃப் டபுள் குரோசியாக்கு மிடில் அந்த செயினில் ஒரு ஹாஃப் டபுள் குரோசியா, 2 செயின், இதுக்கு மிடில் ஒரு ஹாஃப் டபுள் குரோசியா. இதே மாதிரி லாஸ்ட்டு வரை பின்னிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பட்டியோட ஒரு பாகத்தில் இது முழுசாக பின்னினதுக்கப்புறமா பட்டியில் இந்த பாகத்துலேயும் பின்னிக்கிறணும். இது முழுசாக பின்னதுக்கப்புறமா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வரை பின்னியாச்சு. லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு செயின் போட்டால் இது முழுசாக கம்ப்ளீட் ஆகிரும். பாக்கி இருக்க நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க நூலை பட்டியோட பேக் சைடில் எடுத்து விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதில் 2 பக்கம் எப்படி பின்னியிருக்குன்றத. ரெண்டு பக்கம் லாஸ்ட் வரை பின்னியாச்சு. இப்போ இதுக்கு மேலே பின்னிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டில் 4 செயின் பின்னியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கிறணும். ஒரு சிங்கிள் குரோசியா பின்னி ஜாயின் பண்ணியாச்சு. இதுலேயும் இனி ஒரு சிங்கிள் குரோசியா, இனி ஒரு டைம் சிங்கிள் குரோசியா. மொத்தம் இதில் 3 டைம் சிங்கிள் குரோசியா பின்னியாச்சு. ஃபஸ்ட்டில் 4 செயின் பின்னியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் 3 சிங்கிள் குரோசியா பின்னியிருக்கோம். அதுக்கு அடுத்து இருக்க 2 செயினில் 3 சிங்கிள் குரோசியா பின்னணும். 1 2 இது 3வது சிங்கிள் குரோசியா. 2 டைம் 3 சிங்கிள் குரோசியாவை பின்னியிருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்துருக்க 2 செயினில் ஒரு சிங்கிள் குரோசியா. இப்போ வந்து இதில் பின்னணும் ஃப்ரெண்ட்ஸ். 3 செயின்,
1 2 3. இப்போ டபுள் குரோஷே பின்னிக்கணும். 1 2 3 4. 3 செயினும் 4 டபுள் குரோஷும் பின்னியிருக்கோம். இதுக்கடுத்து 3 செயின், இதுலேயே ஒரு சிங்கிள் குரோஷியா. இப்போ பூவோட ஃபஸ்ட்டு இதில் பின்னியிருக்கோம். பாக்கி 5 இதழ் பின்னணும். அதுக்கடுத்து இருக்க 2 செயினில் ஒரு சிங்கிள் குரோஷியா, 3 செயின், இப்போ 4 டபுள் குரோஷியா பின்னணும். ரெண்டாவது டபுள் குரோஷியா, 3 4வது டபுள் குரோஷியா, 3 செயினும் 4 டபுள் குரோஷியும் பின்னியிருக்கோம். இப்போ 3 செயின், இதிலே ஒரு சிங்கிள் குரோஷியா. பூவோட 2 இதழை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இனி 4 இதழ் பின்னணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்திருக்க 2 செயினில் ஒரு சிங்கிள் குரோஷியா, 3 செயின், 1 2 3, 4 டபுள் குரோஷியா, 1 2 3 4, 3 செயினும் 4 டபுள் குரோஷியும் பின்னியாச்சு. மறுபடியும் 3 செயின், இதிலே சிங்கிள் குரோஷியா. பூவோட 3 இதழ் பின்னியாச்சு. அதுக்கடுத்து 4வது இதழ், நாலாவது இதழும் பின்னியாச்சு. இப்போ 5வது இதழ், ஒவ்வொரு பூவுலையும் 6 இதழ் பின்னியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 6வது இதழும் பின்னியாச்சு. பின்னதுக்கப்புறமா குரோஷே வெளியில் எடுத்துருங்க. நம்ம ஃபஸ்ட்டில் 2 டைம் 3 3 சிங்கிள் குரோஷாவாக பின்னியிருக்கோம். இந்த பாருங்கள், 3 சிங்கிள் குரோஷியா, அதுக்கடுத்து 3 சிங்கிள் குரோஷியா. இப்போ இதழ் பின்னிருக்க பாருங்கள், 1 2 3 4 5 6 6 இதழ் பின்னிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதழுக்கும் 3 சிங்கிள் குரோஷியாவுக்கும் மிடில், இதுக்கும் மிடில் குரோஷியா விட்டு அந்த நூலை வந்து இதெல்லாம் இப்படி பேக் சைடில் இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி வச்சுட்டு இப்போ பின்னிருக்க நூலை வந்து இந்த பக்கம் எடுத்து கொண்டு வந்துடணும். இப்போ பூவை பின்னியாச்சு. அதுக்கு அடுத்திருக்க 2 செயினில் 6 இதழ் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்திருக்க 2 செயினில் வந்து 3 டைம் சிங்கிள் குரோஷே பின்னணும். 2 3, அதுக்கு அடுத்திருக்க 2 செயினில் 3 சிங்கிள் குரோஷியா.
அதுக்கு அடுத்திருக்க 2 செயினில் 6 டபுள் குரோஷே பின்னிக்கணும். 1 2 3 4 5 6 2 டைம் வந்து 3 சிங்கிள் குரோஷே பண்ணியிருக்கோம். அடுத்து 6 டபுள் குரோஷே பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பக்கம் வந்து 2 டைம் 3 சிங்கிள் குரோஷே வரும். இப்போ இந்த 2 செயினில் 3 சிங்கிள் குரோஷே, 2வது சிங்கிள் குரோஷே, இப்போ 3 சிங்கிள் குரோஷே பின்னியாச்சு. அதுக்கு அடுத்திருக்க 2 செயின்லேயும் 3 சிங்கிள் குரோஷே பின்னணும். பூவுக்கு அடுத்து இந்த மாதிரி டிசைன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து 2 டைம் 3 சிங்கிள் குரோஷேவாக பின்னியிருக்கோம். அதுக்கடுத்து ஒரு பூ பின்னியிருக்கோம். அடுத்து 2 டைம் 3 சிங்கிள் குரோஷே, 6 டபுள் குரோஷே, அதுக்கடுத்து 2 டைம் 3 சிங்கிள் குரோஷே பின்னியிருக்கோம். இது பின்னதுக்கப்புறமா இதில் பூ பின்ன ஆரம்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பூவுக்கு மிடில் வந்து இந்த டிசைன் வரும். அதுக்கு அடுத்திருக்க 2 செயினில் இதழ் பின்னிக்கலாம். 2வது பூ பின்னுறதுக்கு இதழ் பின்னலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 செயின், 4 டபுள் குரோஷே, 3 செயின், இதில் ஒரு சிங்கிள் குரோஷே. அதுக்கு அடுத்திருக்க 2 செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே, 2வது இதழ் பின்னணும். 3 செயின், 4 டபுள் குரோஷே, இப்போ 3 செயின், இதிலே ஒரு சிங்கிள் குரோஷே. இப்போ 2வது பூவோட 2 இதழை பின்னியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3வது இதழ் பின்னலாம். அதுக்கு அடுத்திருக்க 2 செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே, 3 செயின், 4 டபுள் குரோஷே, மூணு செயின், இதில் ஒரு சிங்கிள் குரோஷே. 2வது பூவோட 3 இதழ் பின்னியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இனி பாக்கி 3 இதழ் பின்னணும். இந்த 3 இதழ் எப்படி பின்னமோ அதே மாதிரி இனி இருக்க 3 இதழும் பின்னிக்கலாம். இது பின்னதுக்கப்புறமா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனி ஒரு 3 இதழ் பின்னியாச்சு. பின்னிட்டு நான் குரோஷே வந்து வெளியில் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தத்தில் 6 இதழ் பின்னியிருக்கோம். ஃபஸ்ட்டு இதழ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கும் இந்த 3 சிங்கிள் குரோஷேக்கு முடியல இப்படி குரோஷே விட்டு அந்த சைடில் இருக்க நூலை இந்த பக்கம் கொண்டு வரணும். பாருங்கள் எப்படின்னு. நூலை எடுத்து கொண்டு வந்தாச்சு. 2வது பூவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்திருக்க 2 செயினில் 3 சிங்கிள் குரோஷே, 3 சிங்கிள் குரோஷே பின்னியாச்சு. அதுக்கு அடுத்திருக்க 2 செயினில் 3 சிங்கிள் குரோஷே. பூ பின்னதுக்கப்புறமா 2 டைம் 3 சிங்கிள் குரோஷேவை பின்னிக்கணும். அதுக்கடுத்து 6 டபுள் குரோஷே பின்னணும். 1 2 3 4 5வது டபுள் குரோஷே, 6
இந்த பக்கம் எப்படி 2 டைம் 3 3 சிங்கிள் குரோஷேவாக பின்னணுமோ அதே மாதிரி இந்த 6 டபுள் குரோஷேவுக்கு அடுத்தும் 2 டைம் 3 3 சிங்கிள் குரோஷேவாக பின்னணும். 1 2 3 இனி ஒரு டைம் 3 சிங்கிள் குரோஷே, ஒவ்வொரு பூவுக்கும் அடுத்து இதே மாதிரி டிசைன் பின்னணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த பூவுக்கு மடியில் 2 டைம் 3 3 சிங்கிள் குரோஷே, 6 டபுள் குரோஷே, அப்புறம் 2 டைம் 3 3 சிங்கிள் குரோஷேவாக பின்னியிருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொரு பூவுக்கும் அடுத்து இந்த டிசைன் பின்னிக்கணும். இந்த பட்டியில் வந்து 2 பக்கமும் பின்னிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக பின்னதுக்கப்புறமா பாருங்கள். இதில் லாஸ்ட்டில் வந்துட்டு எப்படி பின்னுன்றதை பாருங்கள். ஸ்டார்டிங்கில் நம்ம 2 டைம் 3 3 சிங்கிள் குரோஷேவாக பின்னியிருக்கோம். அதுக்கு முறை தான் பூவு பின்னியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி லாஸ்ட்லேயும் 2 டைம் 3 3 சிங்கிள் குரோஷே பின்னணும். பட்டியில் 2 பக்கமும் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பின்னிக்கணும். லாஸ்ட்டில் ஒரு செயின் போட்டு பாக்கி இருக்கனால கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கதை பட்டியோட அடிப்பாகத்தில் எடுத்து விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா இருக்கணும்ல கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பட்டி முழுசாக ரெடி ஆயிடுச்சு. பட்டியில் வந்து 2 பக்கமும் ஒரே மாதிரி பின்னியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கில் எப்படி 2 டைம் 3 3 சிங்கிள் குரோஷே பின்னமோ அதே மாதிரி எண்டுலேயும் பின்னிக்கணும். 2 பக்கமும் அதே மாதிரி தான் பின்னியிருக்கேன். இதில் எப்படி பின்னியிருக்கோம்ன்ற பாருங்கள். இந்த பூவும் அந்த பட்டியில் இருக்க பூவும் ரெண்டும் ஒன்று தான். கலர் மட்டும்தான் மாற்றி பின்னியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது மாதிரி பிடிச்சிருந்தா இந்த மாதிரி கூட பின்னி வச்சுக்கோங்க. 2 கலராக சூஸ் பண்ணி 2 கலரில் பின்னிக்கோங்க. இப்போ தோரணத்தில் கட்டி வைக்கிற பூவை இந்த பூவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். செயின் பின்னிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 இந்த ஃபஸ்ட்டு செயின் பின்னியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பின்னிக்கணும். இப்போ செயின் 2 3 4 செயின் பின்னதுக்கப்புறமா இந்த வளைய மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இதில் டபுள் குரோஷே பின்னிக்கணும். ஒரு செயின், இனி ஒரு டபுள் குரோஷே, ஒரு செயின், இது 3வது டபுள் குரோஷே, ஒரு செயின், இது 4வது டபுள் குரோஷே, ஒரு செயின், இது 5வது டபுள் குரோஷே. இனி ஒரு செயின் பின்னிக்கணும். ஃபஸ்ட்டில் 4 செயினும் 5 டபுள் குரோஷே பின்னியிருக்கோம். ஒவ்வொரு டபுள் குரோஷேக்கு மிடியில் ஒவ்வொரு செயின் பின்னியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடுத்து பாருங்கள் எப்படின்னு. 1 2 3 4 செயின் பின்னிக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அதில் 3வது செயினில் இதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறணும். 3வது செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ பூவோட அடிப்பாகத்தை பின்னியாச்சு. ஒயிட் கலர் நூலில் பூவோட அடிப்பாகத்தை பின்னியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே ரெட் கலர் நூலில் பின்னலாம். ஒரு செயின் போட்டு பாக்கியிருக்கோனால கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடில் இருக்க நூலை நல்லா இறுக்கமாக முடிச்சு போட்டு விட்டுட்டு பூவோட அடிப்பாகத்தில் எடுத்து விட்ருங்க. இன்னி கொஞ்சம் அதிகமாக இருக்கதை கட் பண்ணி எடுத்துடலாம். பூவோட மேல் பாகத்தை ரெட் கலர் நூலில் பின்னலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அதுக்கு இதை ஜாயின் பண்ணி வச்சுக்கிடுவோம். இதில் வந்து டபுள் குரோஷே செயினும் டபுள் குரோஷே செயினும்லாம் பின்னியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஏதாவது ஒரு டபுள் குரோஷே செயினில் இந்த நூலை ஜாயின் பண்ணி வச்சுக்கிறணும்.
ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பின்னி இந்த ஜாயின் பண்ணி வச்சுக்கிறணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா குரோஷேவில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே குரோஷேவில் நூல் இப்படி இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சுட்டு இப்போ பஃப் ஸ்டிச் பின்னணும். 1 2 3 4 5 மொத்தம் அதில் 5 டைம் பஃப் ஸ்டிச் பின்னியிருக்கேன். எல்லாத்தையும் மொத்தமாக விட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கிறணும். ஒரு பஃப் பின்னியிருக்கோம். இதுக்கடுத்து ஒரு டபுள் குரோஷே செயின் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த செயினில் இனி ஒரு பஃப்பு 2 3 4 5 டைம் பஃப் ஸ்டிச் பின்ன பிறகு எல்லாத்தையும் மொத்தமாக அப்படி விட்டுட்டு ஒரு செயின், ஒரு பஃப் பின்னியாச்சு. இன்னொரு செயின் பின்னிக்கணும். ஒவ்வொரு பஃப்புக்கு மிடிலையும் ஒவ்வொரு செயின் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்திருக்க செயினில் ஒரு பஃப் ஸ்டிச் பின்னணும். இதேமாரி ஒவ்வொரு சுற்றி பின்னிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செயின், பஃப் ஸ்டிச் 5 டைம் பஃப் ஸ்டிச் பின்னணும். பஃப் பின்னியாச்சு. ஒரு செயின், இதில் மொத்தம் 6 பஃப் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு செயின் 1 2 3 4 5 6 இருக்குது. மொத்தமாக இதில் 6 பஃப் பண்ணியிருக்கேன். ஒரு பஃப்பும் ஒரு செயினும் ஒரு பஃப்பும் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பஃப்புக்கு மிடில் பாருங்கள், இந்த பஃப்புக்கு மிடில் இந்த நூலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறணும். ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அந்த லைனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பக்கத்துலேயும் ஒரு சிங்கிள் குரோஷியா, 3 செயின், ஒரு டபுள் குரோஷியா, இதுக்கு 2க்கு மிடில் 2 செயின், ஒரு சிங்கிள் குரோஷியா. அதுக்கு அடுத்திருக்க பஃப் ஸ்டிச்சுக்கு அடுத்து ஒரு செயின் பின்னியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு டபுள் குரோஷியா, இந்த 2 டபுள் குரோஷியாக்கு மிடில்லையும் 2 செயின் பின்னி இதில் ஒரு சிங்கிள் குரோஷியா, இனி ஒரு டபுள் குரோஷியா இதிலே பின்னிக்கணும். 2 செயின், இந்த 2 டபுள் குரோஷியாக்கு மிடில் ஒரு சிங்கிள் குரோஷியா, இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 பின்னியாச்சு. அதுக்கடுத்து இதில் 2 டபுள் குரோஷியா வரும். ஒரு டபுள் குரோஷியா பின்னியிருக்கோம். 2 செயின், இந்த 2 டபுள் குரோஷியாக்கு மிடில் ஒரு சிங்கிள் குரோஷியா, இதில் ஒரு டபுள் குரோஷியா, 2 செயின், இதுக்கு மிடில் ஒரு சிங்கிள் குரோஷியா. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி பின்னிக்கணும். பூவை சுற்றி முழுசாக பின்னியாச்சு. ஃபஸ்ட்டில் 3 செயின் பின்னியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் 3வது செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ பூவை முழுசாக பின்னியாச்சு. ஒரு செயின் ஒன்று போட்டு பாக்கி இருக்கணும்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க நூலை பூவோட அடிப்பாகத்தில் எடுத்து விட்ருங்க. இன்னி கொஞ்சம் அதிகமாக இருக்கா, கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கி இருக்க பூவும் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இதில் மொத்தம் 8 பூ தேவைப்படும். நான் நூலில் பாசி கோர்த்து வச்சுருக்கேன். இதில் எத்தனை பாசி கோர்த்துருக்குன்றதை அப்புறமா சொல்கிறேன். இதில் ஒரு பகுதியில் வந்து இந்த பூவை தச்சு வச்சுக்கிறணும். பூவோட மிடில் இது மாதிரி கோர்த்து வச்சுட்டு ஒரு பாசியை கோர்த்து நல்லா இறுக்கமாக முடிச்சு போட்டு விட்ருங்க. இது மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. நல்லா முடிச்சு போட்டு விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் பூவோட பேக் சைடில் எடுத்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோர்த்து வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கொஞ்சம் நூலை இடைவெளி விட்டு எடுத்து விட்டுட்டு இன்னொரு பக்கம் சைடில் ஒன்னியர் பூவை கோர்த்து வச்சுக்கலாம். இந்த பக்கம் சைடில் எப்படி பூவை கோர்த்து தைச்சி வச்சுக்கிட்டோமோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் சைட்லேயும் கோர்த்து தைச்சி வச்சுக்கிறணும். நூலை வந்து கொஞ்சம் இடைவெளி இருக்கிற மாதிரி தைச்சி வச்சுக்கோங்க. நல்லா இறுக்கமாக தைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பக்கம் சைட்லேயும் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி இனி இன்னும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் எத்தனை பாசி இதில் எத்தனை பாசி கோர்த்துருக்கோம்ன்றதை பாருங்கள். 3, 6, 9, 10. இந்த பக்கம் 10 பாசி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பிடிச்சி வச்சுக்கிறணும். இந்த பக்கம் பாருங்கள் 3, 6, 9, 12, 15, 16. ஒரு பக்கம் 10 ஒரு பக்கம் 16 பாசியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள் 3, 6, 9, 12, 15, 18, 21, 22. ஒரு பக்கம் 22 பாசி, இன்னொரு பக்கம் 28 பாசி வரும். இந்த பக்கம் 28 பாசி வரும். 3, 6, 9, 12, 15, 18, 21, 24, 27, 28. ஒரு பக்கம் 22 ஒரு பக்கம் 28 பாசியும் இது மாதிரி மிடில் பிடிச்சி வச்சுட்டு இப்படி கிராஸில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நூலை வச்சு கட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஒரு சின்ன நூல் எடுத்து மிடில் கட்டி வச்சுக்கோங்க. இப்போ தோரணத்தில் கட்டி விடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இனி ஒரு பக்கம் சைடில் கட்டி விடுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தோரணத்தில் வச்சு கட்டி விடுறதுக்கு 25 பாசி கோர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 25 பாசி கோர்த்துட்டு நூல் அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். தோரணத்தில் வச்சு கட்டி விடுறதுக்கு தேவைப்படும்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் பூவில் வந்து பூவுக்கு மிடில் ஒரு பக்கம் சைடை கட்டி வச்சுக்கிறணும். இன்னொரு பக்கம் சைடு வந்து ஒரு பூவை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க பூவில் கட்டணும். இந்த பூவை விட்டுட்டு இந்த பூவில் கட்டணும். கட்டி விட்டதுக்கப்புறமா பட்டியோட பேக் சைடில் எடுத்து விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா இருக்க நூலை.
எக்ஸ்ட்ரா இருக்க நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 25 பாசி கோர்த்துருக்கேன். இதே மாதிரி சேம் அதே பூவில் இதை கட்டி வச்சுக்கிறணும். நல்லா இறுக்கமாக முடிச்சு போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பக்கம் சைடை இந்த ஒரு பூவை விட்டுட்டு இன்னொரு பூவில் முடிச்சு போட்டு வச்சுக்கிறணும். இப்போ இந்த 25 பாசியை இந்த 2 பூவுலையும் முடிச்சு போட்டு வச்சுக்கிறணும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு பூவுலையும் 25 பாசி வரை கோர்த்து முடிச்சு போட்டு வச்சுக்கிறணும். பட்டியில் இதை முழுசாக கோர்த்து வச்சதுக்கப்புறமா பஃப்ளவர் பின்னி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து பட்டியில் ஒரு பக்கம் சைடில் கட்டி வச்சுக்கிறணும். இதே மாதிரி இன்னொரு பக்கம் சைட்லேயும் கட்டி வச்சுக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோரணத்தை முழுசாக ரெடி பண்ணியாச்சு. இந்த தோரணம் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாகவும் பின்னிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த தோரணம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.